தமிழர் திருவிழா 2வது நாள் கோலாகலமான முறையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கு. இப்போதான் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இருக்காது, அவ்வளவு சன நெரிசலாக இருக்கும் மக்கள். இந்த அடைய பாருங்க. சிக்கன் குக் வித் சர்மா பாருங்க, மரவள்ளி கிழங்கு பொரியுது சும்மா தமிழர் திருவிழாவில். பூரி மாஸ்டர் லாஸ்ட் நைட் பூரி தான் பெஸ்ட் லாஸ்ட் நைட். வணக்கம் அன்பு உறவுகளே, பாடுமீன் சேனலினூடாக நான் ஜஸ்டின் பால். இன்றைய தினம் கனடா ஸ்காப்ரோ மண்ணில் கோலாகலமான முறையில் மிகவும் பெருமையோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கு தமிழர் திருவிழா. இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகளை மறைத்து, போக்குவரத்தை மறைத்து இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடுவாங்க தமிழ் மக்கள். அதே போல பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் வருகை தருகின்ற ஒரு திருவிழா. நான் இப்போ இந்த ஒளி அமைப்புகள் அங்கே இருக்கிறபடியாக இந்த திருவிழாவின் பின் பகுதியிலிருந்து நான் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். அதே போல பாருங்க, எங்களோட உறவுகள் எல்லாம் வருது பாருங்க. உணவு சாவடிகளாக இருக்கட்டும், அதே போல ஆடையகம் வேணுமா, குளிர் களி, ஐஸ்கிரீம் கடைகள் வேணுமா, இப்படி அதாவது ஈழத்தில் என்னென்ன மாதிரியான முறையில் இந்த திருவிழாக்கள் நடக்குதோ, ஒரு காணிவேல் நடக்குதோ, இலங்கை திருநாட்டில் நாங்கள் அதை எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுறோமோ அதே போல வருடத்தில் ஒரு முறை மார்க்கம் வீதி மறைக்கப்பட்டு, குறிப்பிட்ட பிரதேசம் மார்க்கம் வீதியில் மறைக்கப்பட்டு இடம்பெறுகின்ற ஒரு உன்னத திருவிழா. பல்லாயிரக்கணக்கான மக்கள், கனடா மண்ணில் தமிழ் மக்கள் பங்கு பெற்றுகின்ற திருவிழா. இந்த திருவிழாவில் என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெறுது, எப்படியான கடை தெருக்கள் இருக்குது அப்படின்றத இந்த ஒளிப்பதிவில் காட்ட இருக்கிறோம். வாங்க முழுமையான ஒளிப்பதிவுக்குள்ள போகலாம். ஜால் ஸ்பைசி அப்படின்னு சொல்லி ஒரு உணவகம் பாருங்க, அங்கேயும் மக்கள் திரண்டு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. பூரி சுடுறாரு அண்ணன், சுட சுட சும்மா அந்த மாதிரியா தொடங்கிட்டீங்க பூரி. ஜால் ஸ்பைஸ் அவங்களோட பூரி தான் ஸ்பெஷல், பூரி மாஸ்டர் சும்மா அந்த மாதிரி பூரி எல்லாம் சுட்டு தந்துருக்கிற. இந்த பூரியை நாம டேஸ்ட் பண்ண போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட ஒரு மசாலா டீம் இருக்கு சும்மா அந்த மாதிரி களகட்டுது பாருங்க. மரவள்ளி கிழங்கு, கடலை, மாங்காய், பூரி சுட சுட பயங்கரமா சுடுவது. மாஸ்டர் உங்களோட கரை பெஸ்டா இருக்கா? சூப்பரா இருக்கு பூரி. அதை காட்டுங்க. பூரி மாஸ்டர், பூரி மாஸ்டர், பூரி மாஸ்டர். பூரி ஆள மறந்துடாதீங்க சொல்லி வேலையில சட்டப்படி இருக்கா. தமிழர் திருவிழா இதுல குக் வித் சர்மா அப்படின்ற ஒரு கடை இருக்குது பாருங்க. பிரபல்யமான ஒரு குக் செஃப் வந்து பாருங்க, ஊர்ல போடுற மாதிரி சும்மா பொல் ரொட்டியோட சர்மா. எங்கடா பார்த்தனா மரவள்ளி கிழங்கு பொரியல் இருக்கு நம்மட சாமான்னு சொல்லி. சர்மாவோட ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு பொரியல். சித்தப்பா எப்படி இருக்கு? கிழங்கு பொரியல் சர்மா உங்களோட கைவண்ணம். மரவள்ளி கிழங்கு பொரியல் தூள் இருக்குல்லோ சும்மா அந்த மாதிரி. ஏன்னா சித்தப்பா அண்ணன் சும்மா சுட சுட ஊரில் எப்படி தோசை சுடுவோமோ அப்படி பாருங்க, அந்த மாதிரி தோசை இந்த வீதியோர கடைகளில். என்ன மாதிரியான தோசை? எத்தனை? 3 தோசை $7. சாம்பார் எல்லாம் கொடுப்பீங்க? சம்பல் எல்லாம் நல்லெண்ணெயெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். பருத்தித்துறை மக்கள் ஒன்றியம் கனடா அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பினர் பாருங்க ஒரு உணவகத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த பருத்தித்துறை உணவகத்தில் தோசை, அதேபோல கடலை, முட்டை எல்லாம் இருக்கு. பருத்தித்துறை வடை இருக்கும் பாருங்க, தட்டு வடை. பருத்தித்துறை ஒன்றியத்தின் பருத்தித்துறை வடை. ஓ தூக்க பிஞ்சா தோசை, ரொட்டி, பியாட்டி ரொட்டி. ஆஹா, எங்கட தோசை தூக்க பிய பிய வேணும். தோசை 3 விதமான
ஐட்டம் கொடுக்குறோம். பச்சை சம்பல், சுவத்த சம்பல், கத்திரிக்காய் கறி. 3 தோசை 10 ரூபாய். ஏன்னா பருத்தித்துறை எல்லாருக்குமே தெரியும், உணவில் அது சிறந்த ஒரு இடம், உணவை வழங்குறது. சிக்னேச்சரே வடை தோசை. வடை தோசை ஓடி வாங்க. பாருங்க, பருத்தித்துறை மக்கள் ஒன்றியம் கனடா நடாத்தி கொண்டிருக்கிற உணவகம் ஃப்ரெஷ் கோகனட் அப்படின்ற ஒரு கடை தான் இது. அந்த கடையில் பாருங்க, அந்த மாதிரி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அவியல் சம்பலோட எல்லா பல வகைகள், மாங்காய். ஊரில் மட்டும்தான் நாங்கள் இளநி குடிப்போம், இங்கேயும் நீங்கள் இளநி குடிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தெம்பிலி வேணுமா, நல்ல பச்சை இளநி வேணுமா, இந்த தமிழர் திருவிழாவில் பாருங்க கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் கரும்பு இருக்குது, உடன் கரும்பு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உடன் இளநி. பாருங்க, கனடா மண்ணில் வருடத்துக்கு ஒரு முறை இடம்பெறுகின்ற தமிழர்களுடைய திருவிழாவில் தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய கலை நிகழ்வுகள் அனைத்துமே இடம்பெற்று கொண்டிருக்கு. சர்மா, என்னம்மா கொத்து ரெடியா? சர்மாவோட கைவண்ணத்தால ஸ்பெஷல் கொத்து இன்னைக்கு தமிழ் திருவிழா. பாருங்க, எல்லாத்தையும் பிரிச்சு போடுறாரு. ஸ்பெஷல் கொத்து, ஒரு தரமான செஃப் வந்து சர்மா. அடிய பாருங்க, சிக்கனா சர்மா? மட்டன் கொத்து ஊர்ல இருந்து வர மட்டனா? பாருங்க, சர்மாவோட மட்டன் கொத்துக்கு வெயிட்டிங். பாருங்க, கொத்து ரெடி ஆயிடுது சர்மாட, அதுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மட்டன் கொத்து தமிழர் திருவிழாவில் பாருங்க. தோசை வீங்ஸா? தோசை வீங்ஸ். அந்த கடையை பாருங்க, அந்த கடையின் ஸ்பெஷல் பாருங்க. கடலை கரஞ்சுண்டல். இது வடை, உளுந்து வடை, மாங்காய் இருக்குது, அதே போல ஃப்ரைஸ் இருக்கு. மீசாலையா? மீசாலை சேலன் மாங்காய், மீசாலை மாங்காய். அண்ணாக்குள்ள கடலையே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவங்க கிரேவி நல்லா இருக்கு, கிரேவி நல்லா இருக்கு. தோசை பீன்ஸுக்கு வாங்க, நல்ல கடலை, ரைஸ் எல்லாமே இருக்கு. பாருங்க, ஊர்ல எங்கட கோயில் திருவிழா காணிவேலாக இருக்கட்டும், அந்த திருவிழாக்களில் வர மாதிரி ஐஸ்கிரீம் பேன் இனிதான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்குது. பாருங்க, தமிழர்களுடைய மற்றொரு பாரம்பரிய விளையாட்டு. அந்த விளையாட்டை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற மக்களை பாருங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரிசையில் ஆடையகம், அதிகமான ஆடையகம் காணப்படுது. இந்த திருவிழாவில் காணப்படுற ஒரு ஆடையகம் பாருங்க, மக்கள் ஆடைகளையும் தெரிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ரைஸ் கொத்து அப்படி போட்டு கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ரால் பிரட்டல், கணவாய், ஈழத்தை அப்படி இங்கேயே கொண்டு வரீங்க. இது வந்து ரைஸ் கொத்து. எங்க பார்த்தாலும் உணவகங்கள் தான். ஃப்ரைஸ், பீன்ஸ் ஃப்ரைஸ், எல்லா ஐட்டங்களும், கடலை இருக்கு, சுட சுட வழங்கி கொண்டிருக்கிறாங்க தமிழர் திருவிழாவில். நல்ல கச்சான் வேணுமா, மாங்காய் வேணுமா, ஊரில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு அந்த உணவுகளை விற்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பாருங்க, ஊர் திருவிழா தான். இலங்கை திருநாட்டில்ங்கிற பிரதேசங்கள் எப்படி திருவிழாக்கள் நடக்கும், அதே போல களை கட்டி கொண்டிருக்கின்றது கனடா ஸ்காப்ரோ மண்ணில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தமிழர் திருவிழா. கனடா மண்ணில் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுடைய தமிழையும் தமிழின் பிரதிபலிப்புகள் பாரம்பரியத்தையும் விட்டு கொடுக்காம தமிழ் கல்லூரி அவங்களும் ஒரு சாவடி அமைச்சிருக்கிறாங்க. பல புத்தகங்கள் இருக்கு, பல வீர அரசர்களுடைய படங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு பிரபல்ய உணவகம் பாருங்க, சவர்மாவில் பிரபல்யம் அவங்க.
சிக்கன் கொத்து மட்டன் கொத்து 10 ரூபாயாம். ஆனா பார்த்து எடுத்தா சிக்கன் எப்படி பாருங்க. எங்க தாயகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணவகம் ஈழம் கிச்சன். ஈழம் கிச்சன்ல நல்ல சுட பாலப்பம், அதே போல பிளேனப்பம், அன்னைக்கு முட்டப்பம் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அதே போல தோசை பாருங்க. இதெல்லாம் வந்து அன்னாசி பழம், மாங்காய் இருக்குது, மரவள்ளி இருக்கு, அதே போல கச்சான் இருக்கு. நல்ல எல்லாம் சுட தானே. அறிவகம் கனடா அப்படின்ற ஒரு சாவடியை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. அவங்களோட டேஸ்ட் ஆஃப் ட்ரிங்கோ கடை தான் வந்து இருக்கிறோம் பாருங்க. அவங்களோட ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, கொத்துரொட்டி இருக்குது பாருங்க. எங்களோட பாரம்பரிய மரவள்ளி கிழங்கு அவியல், அதோட சம்பல் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, தோசை எல்லாம் இருக்குது. இது வந்து டேஸ்ட் ஆஃப் ட்ரிங்கோ, மாங்காய் சம்பலோட மரவள்ளி கிழங்கு, அவிச்ச மரவள்ளி கிழங்கு. ஒரு ஃபேன்சி கடை, சின்ன பிள்ளைகள விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு கடை. அதே போல் ஒரு ஆடையகம், மக்கள் தங்களுடைய ஆடைகளை வாங்கி கொண்டிருக்கிறாங்க.